அறிமுகப்படுத்திட்டு 2026 ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் ஆறுமுக பாண்டியன் என்ற ராக்கெட் ராஜாவாக நான் இந்த நேரம் தேர்தல் களத்தை இறங்கியிருக்கேன். என்னுடைய மக்களுக்காக கடந்த முறையும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தனால அதை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக எப்படியாவது எங்களுடைய மண் எங்களுக்கு வேணும், இந்த தொகுதியை மீட்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த முறையும் நான் கள இறங்கியிருக்கேன். ஆமாம், போன தடவை பார்த்தீங்கன்னா உங்க அரிநடாரும் நீங்களும் சேர்ந்து கண்டிப்பா அதனால ஒரு 37,000 ஓட்டு நீங்க வாங்கிட்டீங்க. கண்டிப்பா இப்போ இந்த மாதிரி இந்த டைம்ல எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா போன முறையும் எங்களுடைய மக்கள்கிட்ட எங்க உறவுகிட்ட ஒரு நல்ல ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. கண்டிப்பா அதை விட 2 மடங்கு ஜாஸ்தி இருக்குன்னு நம்புறோம். போன முறை கொடுத்திருந்த வரவேற்போட இந்த முறை அதிகமா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். 2 பெரிய கட்சிகள் இருக்கு, 3வது தேவைக்கவும் இறங்கிருக்கு. 3 பேர்கிட்ட நீங்க உங்களோட போட்டி எந்த மாதிரி இருக்கும்? உங்களோட பிரச்சாரங்கள் வியூகங்கள் எப்படி இருக்கு? இல்ல, எத்தனை கட்சிகள் வந்தாலும் சரி, இன்னும் தேசிய கட்சிகள் இதுல இறங்கினாலும் சரி, எங்களுடைய இடத்துல நாங்க என்ன, எங்களுடைய பலம் என்னங்கிறது எங்களுக்கும் என்னுடைய மக்களுக்கும் தெரியும். அதை பத்தி எனக்கு ஒரு சின்ன கவலை கூட கிடையாது, அச்சமோ இல்லை. பணங்காட்டுப்படை கட்சியோட நோக்கம் குறிப்பா ஆலங்குளத்தை செலக்ட் பண்ண காரணம்? ஆலங்குளத்துல குறிப்பா சொல்லணும் என்னன்னா, அந்த மக்கள் மாற்றத்தை, அதாவது இந்த சமுதாயங்களை ஏமாற்றி பெரிய பெரிய கட்சிகள் எந்த பயனும் கொடுக்கறது இல்லை. எங்களுக்கு கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு சமுதாய ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயங்கள் எதுக்குமே முன்னுரிமை கொடுக்கறது இல்லை. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. என்னுடைய இந்த மக்கள் தயாரா இருக்கிறனால அவங்களோட இணைஞ்சு களம் இறங்குறதுல தயாரா இருக்கோம் நாங்க. உங்களுக்கு அதிகமான வாக்கு இருக்கு. ஆளுங்கட்சியும் சரி, கூட்டணிக்கு நேரடியா வரல, மறைமுகமா கூட்டாங்க. காரணம் என்னன்னா, எங்கிட்ட வராதது காரணம், நாங்க எதுலையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம்னு அவங்களுக்கு திடமா தெரியும். என்ன போன முறையே அதை அனுபவிச்சிருந்தாங்க அவங்க. இருந்தாலும் நாங்க யாரு கூடயும் கூட்டணிங்கிற பேச்சுக்கு எங்கிட்ட இடம் இல்லை. எங்கள் களத்துல நாங்க தனியா தான் நிற்போம். நல்ல ஒரு விஷயத்தை தேடி தான் போயிட்டு இருக்கோம் நாங்களும். நீங்க ஆலங்குளத்தை மட்டும் தொடர்ச்சியா போக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க கட்சி சார்பா பல தொகுதி ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு 5 தொகுதி 6 தொகுதி 10 தொகுதி வரைக்கும் கேட்டு அதுக்கு நீங்க ஏதாவது பிரச்சாரம் பண்றதுக்கு வழி இருக்கா? நெக்ஸ்ட் அந்த மாதிரி எதுவும் பிளான் இருக்கா? இல்ல, முதல் நம்ம ஒரு மக்களுக்கு நம்ம ஒரு வெற்றியை கொடுத்து எடுத்துக்காட்டா இருக்கணும். அதுக்கு இந்த எங்களுடைய சமுதாய கட்சியான பணங்காட்டுப்படை அதை குறிப்பா அந்த ஆலங்குளத்துல தான் அந்த வெற்றியை எடுத்து மற்ற தொகுதிகளுக்கு அதை உதாரணமா காட்டுறதுக்கு தயாரா இருக்கும். அதனால ஆலங்குளத்துல இருந்து எங்களுடைய வெற்றி தொடங்கும். யாருமே இல்லாத அளவுக்கு பெரிய கேரவன்ல மாஸ்க் காட்டிருக்கீங்க. உங்களோட தொண்டர்கள் வரவேற்பு, இளைஞர்களோட வரவேற்பு, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இதை உங்களுக்கு ஓட்டா ரோடே பண்ண முடியுமா? இந்த மாதிரி, அதாவது வெளிப்படையா சொல்லணும்னா நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நாங்கள் நேரடியான அரசியலுக்கோ அரசியல்வாதியோ இல்லை. எங்களுடைய களம்ங்கிறது நாங்கள் சிறு வயதிலிருந்து பல தலைவர்களை எங்கள் சமுதாய பணிக்காக அர்ப்பணித்து இழந்து நிற்கிற ஒரு கூட்டம் இது. இது ஒரு அரசியல் பயணமாக இருக்காது கண்டிப்பாக. அதை தொண்டர்களா பார்க்காம எங்களுடைய உறவா தான் நான் பாக்குறேன். இங்க தொண்டர்கள்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அது கட்சிகளில் பார்க்கச்சில தொண்டர்களா இருப்பாங்க. இங்க எங்களுக்கு உறவுகளோடு தான் எங்களுடைய பயணம். அந்த உறவுகள் கண்டிப்பா எங்க கூட நிற்பாங்க. அதாவது மக்களை ஏமாத்த விரும்பல. ஏன்னா அவங்களுடைய அரசியல்வாதி வழியிலே நாங்களும் பயணிக்க விரும்பல. மக்களுக்கு இதை செய்வோம் அதை செய்வோங்கிற ஒரு எந்த அறிக்கையும் எங்கிட்ட கிடையாது. முதல்ல நாங்கள் அடர்த்தியாக வாழ்கின்ற பகுதி எங்களுக்கு எங்கள் பகுதி வேணும். எங்கள் மக்கள் என்னை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றாங்கன்னா அது என்ன செய்யணுமோ அதை நாங்கள் பார்த்துக்கிடுவோம். அது வாக்குறுதியாக கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அதை ஏமாற்றும் நடைமுறையாக தான் இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது நாங்க சொல்றோம்ல, ஒரு போராட்ட களத்துல இருந்து வந்திருக்கோம். நாங்க மக்களை ஏமாற்றக்கூடாதுன்னு இருக்கோம். முதல்ல ஒரு அதிகாரம் வந்தா எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்யலாம். அதை அவங்கள முன்னுக்கு சொல்லி அதை ஏமாற்ற இடத்துல நாங்க இல்லை. வந்தா எங்க மக்களுக்கும் எங்க தொகுதிக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுல உறுதியா இருக்கும். இல்ல, அதெல்லாம் கடந்து போறோம். நல்ல விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பா. அவ்வளவுதான்.